தற்போது விபத்து நடந்த இடத்திலிருந்து கள விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். முன்னாடி பேசும்போது அந்த பகுதிவாசிகள் குறிப்பிட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி பல முறை இப்படி அலட்சியமா இருந்திருக்காங்க ரயில்வே நிர்வாகம் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாங்க. அவ்வாறு அலட்சியமாக இருந்து இது போன்ற விபத்துகள் முன்னரே நிகழ்ந்திருக்கா? என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல? மூடப்பட்ட ரயில்வே கேட்டை தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியாக 7:30 மணிக்கு இந்த ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தால் இன்று இந்த ஒரு கோர விபத்து நடைபெற்றிருக்கிறது. இதுதான் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ மூடப்பட்ட கேட் 7:30 மணி அளவுல பள்ளி வாகனங்கள் செல்லும் அந்த தருணத்தில் தக்க சமயத்தில் மூடப்பட்டிருந்தால் விபத்து நேரிட்டு இருக்காது. ஆனால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த காட்சி இந்த விபத்தின் காரணமாக இந்த செப்பங்குப்பம் இந்த ரயில்வே கேட் பகுதி முழுவதுமே சிதைந்திருக்கு. குறிப்பாக மின்சார கேபிள்கள் அறுபட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ரயில்வே பணியாளர்கள் உடனடியாக தற்போது தனியாக ஒரு லோகோமோட்டிவோட தற்போது அது சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறையை இணைக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான வழித்தடம் என்பதன் காரணமாக பாண்டிச்சேரி, சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடத்தில் கடந்த 3 மணி நேரமாக எந்த விதமான ரயிலும் இயக்கப்படாத ஒரு நிலையிலேயே இருக்கிறது. இதை சீர்படுத்தும் பணியில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். நம்மளுடைய வலது புறத்திலிருந்து தான் அந்த வாகனம் சரியாக 7:40 மணி அளவில் இதை கிராஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இடது புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷனல் பள்ளி இருக்கிறது. இந்த கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மாணவிகளை அழைத்து செல்வதற்கான பணியில தான் அந்த வேன் ஓட்டுநர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ வாகனம் வலது புறத்தில் இருந்து இடதுபுறம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்போதான் சரியாக விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறையை நோக்கி இந்த புறத்தில் இருந்து ரயில் வந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக வந்த ரயிலினுடைய அந்த முன்பகுதி வேனினுடைய அந்த முனைப்பகுதியில் இடித்ததுல கிட்டத்தட்ட வேன் 50 மீட்டர் தூரம் அளவிற்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அந்த வேனினுடைய வேகம், அதாவது வேனை அதிவேகத்தோடு ரயில் மோதியதன் காரணமாக மின்சார கேபிள்கள் முழுவதுமாக அறுத்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகளுடைய பேக்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ரொம்ப மனதை கனம் அடையக்கூடிய வகையில் இந்த காட்சிகள் நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவியர்கள் இந்த நேரத்தில் பள்ளியில் அமர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மருத்துவமனையிலையும் பிணவரைகளிலும் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் கேட் கீப்பர் இருக்கக்கூடிய அந்த அறையாக இருக்கிறது. தற்போது அந்த பங்கஜ் குமார் என்பவர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். 26 வயது, வட மாநிலத்தவர். அவர்தான் கடந்த 6 மாதமாக இந்த ஒரு 170 என கூறப்படுகின்ற இந்த கேட்ல கேட் கீப்பராக இருந்திருக்கிறார். இந்நிலையில் தான் அவர் உறங்கியதால் அந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுது. அவர் மது அருந்துவிட்டு உறங்கி இருக்கிறார் என்றும் இங்குள்ள உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்தான விசாரணை ரயில்வே காவல்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். ரயில்வே ஊழியர்கள் தற்போது தீவிரமாக இந்த சிதைந்துள்ள பகுதிகளை சீர்படுத்தும் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பள்ளி வேனினுடைய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது எந்த வேகத்தில் ரயில் மோதி இருக்கணும். அந்த பள்ளி வாகனத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த டயர் தனியாக பிந்து முன்னே போயிருக்கு. மேலும் அந்த பள்ளி வாகனத்தின் இருக்கக்கூடிய இருக்கைகள் சிதைந்து இருக்கிறது. ஓட்டுநர் அமரக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாகவே சிதைந்திருப்பதன் காரணமாக அந்த ஒட்டுமொத்தமாக விபத்து எந்த அளவிற்கு கொடூரமான அளவிற்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை காட்சி வழியாகவே நம்ம பார்க்க முடியும். சம்பவ இடத்திலேயே மாணவர் ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார். இங்கு இருந்த பொதுமக்கள் தான் உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள். சாருமதி என்ற 15 வயது மாணவி, நிமலேஷ் என்னும் 10 வயது மாணவர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். செலியன் என்கின்ற 15 வயது மாணவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று விஸ்வேஸ் என்கின்ற 10 வயது மாணவர் தற்போது படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வேனை இயக்கிய சங்கர் என்னும் ஓட்டுநர் 48 வயதாகிறது. அவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முதல் கட்டமாக ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கேட் கீப்பர் மீதான தவறு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த வழித்தடத்தில் ரயிலை இயக்குவதற்கான பணியிலும் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கிராமம் முழுவதுமே, செப்பங்குப்பம் கிராமம் முழுவதுமே ஒரு சோகமயமான ஒரு காட்சியாக தான் நிலவுகிறது.
வருகிறது. அருகில் இருக்கக்கூடிய அண்டை கிராம மக்களும் தற்போது இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வேறு இடத்திற்கு அனுப்பும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில மேலும் 2 மாணவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருந்தாங்க. அதுல ஒரு மாணவரை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த மாணவரும் தற்போது உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை 2லிருந்து 3ஆக அதிகரித்திருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் சேர்க்கப்பட்ட மாணவர் செழியன் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் உயிரிழந்திருந்தனர் என்று மாவட்ட ஆட்சியரும் மேலும் அங்கிருந்த எஸ்பியும் அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. விபத்தில் படுகாயமடைந்த மாணவர் செழியன் மீட்கப்பட்டு முதலாவதாக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவர் செழியன் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழப்பு எண்ணிக்கை விபத்தில் 3ஆக அதிகரித்திருக்கிறது.